நான் செய்ய போகிறது இறால் மிளகு வறுவல். இறால் வந்து நம்ம 400 கிராம்ஸ் இல்லைனா 300 கிராம்ஸ் எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து மிளகு தான் நம்ம அதிகமாக ஆட் பண்ண போகிறோம். வெங்காயம், தக்காளி, மிளகு, மசாலா ஆட் பண்ணி செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் செய்ய போகிறது இறால் மிளகு வறுவல். தேவையான பொருட்கள்: பெரிய வெங்காயம் 2 எடுத்திருக்கேன், 1 பச்சை மிளகாய், 2 தக்காளி, 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு, மிளகு வந்து 1 டேபிள் ஸ்பூன், 1/2 டேபிள் ஸ்பூன் சீரகம், 5 கிராம்பு, 1 பட்டை, 1 ஏலக்காய், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இறால் வந்து நான் வந்து 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதாவது தோல் எரிச்சதுக்கப்புறம் 1/2 கிலோ இது. இதை வந்து மஞ்சத்தூள், அதாவது 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பும் மஞ்சத்தூள் வந்து நான் போட்டு ஊற வச்சுருக்கேன். தேவையான அளவு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, கிராம்பு இது எல்லாமே நம்ம வந்து ஒன்றாவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். இப்போ மிளகு, சீரகம் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அரைச்சி வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. பச்சை மிளகாய், வெங்காயம் இது ரெண்டையுமே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வதங்கணும். நம்ம கொஞ்சமாக ஒரு பிஞ்ச் சால்ட் போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வதங்கட்டும். ஒரு 3 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. ஆல்ரெடி வந்து நம்ம அதாவது சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு இது எல்லாமே நம்ம அரைச்சிட்டு இந்த மாதிரி இருக்கும். அதாவது என்ன ரொம்ப அதாவது தின் பேஸ்ட் இருக்கிற கொஞ்சம் பரபரன்னு, அதாவது பரபரன்னு இருக்கிற மாதிரியே நம்ம அரைச்சிக்கலாம். இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் வந்துட்டு நல்லா வேகட்டும். இந்த பச்சை வாசம்லாம் போகணும். இப்போ நம்ம தக்காளியும் ஆட் பண்ணிவிட்டு வேக வச்சுக்கலாம். ஒரு 10 மினிட்ஸ் வந்து மூடி வச்சுட்டா நல்லா வெந்துடும். இப்போ நம்ம தனியாத்தூளும் மிளகாத்தூள் இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதே போகிறோம். 5 மினிட்ஸ் தான் நான் விட்டுருக்கேன். 5 to 8 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ வந்து நம்ம அதாவது மஞ்சள் போட்டு நான் ஊற வச்சுருந்தேன். இதை வந்து நான் ஒரே ஒரு டைம் வந்து வாஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இருக்கும். வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம இந்த இறாலையும் நம்ம சேர்த்துக்கலாம். இதுவே நிறையா தண்ணி விடும். அதனால் நம்ம தண்ணி எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது வேகிற டைம் வந்து நல்லா மசாலாலாம் இறங்கும். எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம விட்டுடலாம். சிம்மில் வச்சுட்டு மூடி வச்சுக்கோங்க. நல்லா வெந்துட்டு எண்ணெய் வரும் நல்லா. அப்போ வந்து நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போது நல்லா மூடி வச்சுக்கலாம். அதாவது இப்போ மீதி இருக்கிற நான் உப்பையும் ஆட் பண்ணுறேன். போதும். இப்போ மூடி வச்சுக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயும் மேலே வந்துடுச்சு.
அதாவது தண்ணி நிறையா விட்டு நல்லா சுண்டிடுச்சு. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இறால் மிளகு வறுவல் வந்து இப்போது ரெடி. சுவையான இறால் மிளகு வறுவல் ரெடி. நான் இறால் மிளகு வறுவல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.